அவிநாசியில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. கருணாம்பிகை அவிநாசியப்பர் கோயில் கும்பாபிஷேகம். எங்கள் அப்பா அப்போ கௌமார மடத்திலேருந்து வெளிவந்த அமுதம்ங்கிற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார்கள். நானும் கோயம்புத்தூரில் அப்போ இருந்தேன். அந்த கும்பாபிஷேகத்தின் போது கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு கந்தசாமி கவுண்டர் அப்படிங்கிறவர் அந்த கோயில் அறங்காவலர் தலைவர், அவருடைய வீட்டில் காலை சிற்றுண்டி உணவு பரிமாறுறாங்க. யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா ஐயா உட்காந்துருக்காங்க, அருட்செல்வர். அதுக்கு பக்கத்தில் சுவாமி அபேதானந்தா வந்திருந்தார். சுவாமி அபேதானந்தா உட்காந்துருக்கார் ரெண்டாவது. மூணாவது வணக்கத்திற்குரிய சுந்தர சுவாமிகள் கௌமார மடம் உட்காந்துருக்காங்க. நாலாவது எங்கள் அப்பா உட்காந்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு தெரியுமோ தெரியாதோ தெரியும், கோயம்புத்தூருக்கு நீங்கள் போதீங்கன்னா கோதுமை ரவை போட்டே கொண்டுடுவாங்க. அது கும்பாபிஷேகம் ஆனாலும் கோதுமை ரவை தான் போடுவாங்க. அது கோயம்புத்தூருக்கே ஒரு தனி ஸ்பெஷல் கோதுமை ரவை. இது காலையில் டிஃபனில் கொண்டாந்து வைக்கிறாங்க. காலையில் முதல்ல இட்லி. கன்சாமி கவுண்டர் ரொம்ப நல்ல மனிதர், எல்லா ஐட்டமும் இருக்கு. ஆனால் கடைசியாக கோதுமை ரவையும் தயிருங்கிறது கோயம்புத்தூரினுடைய வழக்கம். அது அந்த பகுதியினுடைய ஒரு கலாச்சாரம். கோதுமை ரவை உப்புமா கொண்டாந்து வச்சாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே எல்லாம் கணக்காக சார். இட்லினா ஒன்றுனா ஒன்று, தோசைனா ஒன்றுனா ஒன்று, கோதுமை ரவைனா ஒரு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனு, அவ்வளோ கரெக்டாக சாப்பிடுவார் எங்கள் அப்பா. ஒன்று நீங்கள் என்ன பார்க்காதீங்க, நீ அப்படி இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன்லாம் அனாவசியமாக நீங்கள் யோசிக்காதீங்க. அது உங்கள் பிரச்சனை இல்லை, அது என்னோட பிரச்சனை. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ஒரு இட்லி சாப்பிட்டாரு, கொஞ்சம் கோதுமை ரவை உப்புமா கொஞ்சம் அது சாப்பிட்டுட்டு இருந்தார். பரிமாற வர்றவர் பரிமாறுறாரு மறுபடியும் கோதுமை ரவையை. எங்கள் அப்பா வேண்டாம் அப்படின்னார். அவர் அதை பற்றி கவலையே படல. பரிமாறுறவர், இந்த பரிமாறுறவங்களுக்கு மட்டும் காது கேட்காதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு தட்டினார், கவலையே படல, அவர் பாட்டுக்கு தட்டிட்டார் டக்குன்னு. இதுக்கு அடுத்து சுவாமி அபேதானந்தா உட்காந்துருக்கார். சுவாமி அபேதானந்தாவுக்கு ஒரு கொள்கை, சாப்பிடும்போது பேச மாட்டார். சாப்பிடும்போது பேச மாட்டார், இலையில வச்சதை வீணாக்க மாட்டார். ரெண்டு கொள்கை. ஒரு கொள்கை வச்சவனே இந்த நாட்டில் உருப்பிட முடியாது, அவஸ்தைக்கு உள்ளாகணும். ரெண்டு கொள்கை வச்சிருக்கிறவங்க இந்த நாட்டில் என்ன பாடுபடணும். அபேதானந்த சுவாமி பேச மாட்டார், இலையில வச்சதை வீண் பண்ண மாட்டார் அப்படின்னார். இவர் தான் மொழியால் சொன்னவங்களையே மதிக்கிறது இல்லையே பரிமாறவர். இவர் சொன்ன ஹார்மோனியம் வாசிச்சா அவர் எப்படி கேட்பாரு? அதெல்லாம் கவலைப்படல, அவர் பாட்டுக்கு உப்பாவை தட்டினாரு, உண்டுன்னு போயிட்டார். சுவாமி அபேதானந்தா பரிதாபமாக பார்த்தார். அவர் இலையில வச்சதை வீண் பண்ண மாட்டார் இல்லையா, அதனால ரொம்ப வேதனையோட அதை அப்படியே எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டார். எங்கள் அப்பா அப்படியே கையை கட்டி உட்காந்துட்டார், சாப்பிடல. எங்கள் அப்பா சேர்மன் கேட்குறாரு, பாருங்கள் எவ்வளோ சாப்பிடும்போது அடுத்தவங்க இலையை பார்த்து அதுக்கு ஏன் இது வரல, மைசூர் பாக்கு வரல, அதுக்கு ஏன் என் வடை வரல, எல்லாம் கேட்பார். அதாவது தான் சாப்பிடுவது அவருக்கு முக்கியம் அல்ல, பலரை சாப்பிட வைத்து பார்ப்பதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. இது ஒரு ஆச்சரியமான குணம் அவர்கிட்ட. எப்போவுமே இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, அதை சாப்பிடு. பக்கத்தில் உட்கார்ந்தாருன்னா அன்றைக்கி நம்ம அவஸ்தை தாங்க முடியாது, அப்படி உபசரிப்பார். அவருடைய அன்பு அதே மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவருக்கும் கோபம் வரும். அதனால் இலையை இப்படி பார்த்துக்கிட்டே வந்தார். எங்கள் அப்பா இலையை பார்த்தாரு. எங்கள் அப்பா இலையில் உப்புமா அப்படியே இருக்கு. என்ன நீங்கள் உப்புமா அப்படியே மிச்சம் வச்சிட்டீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு. நீங்கள் கோவிச்சுக்கிறதா இருந்தால் பரிமாறினவனு தான் கோவிச்சுக்கணும். நான் வேண்டான்னு தெளிவாக தமிழில் தான் சொன்னேன். ஆனால் அவர் பாட்டுக்கு போட்டு போயிட்டாரு, அதனால் நான் சாப்பிடல அப்படின்னு. அப்போ சேர்மன் ஒரு வார்த்தை, சேர்மன் தான் நாங்கள் ஐயாவை அப்போல்லாம் சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொன்னார். சுவாமி அபேதானந்தா சாமி கூட வேண்டான்னு தான் சொன்னார், அவர் போட்டுட்டார். ஆனாலும் அவர் அதை பற்றி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு, வீண் பண்ணக்கூடாதுன்னு சாமி சாப்பிட்றாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் வீண் பண்ணாமல் சாப்பிட்ணும் இல்லையான்னு எங்கள் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணார். எங்கள் அப்பா உடனே ஒரு வார்த்தை சொன்னார், அவர் சாமியார், என்ன புள்ளையா குட்டியா, எனக்கு புள்ள குட்டி இருக்கு கவனிக்க. இதில் என்ன நடந்ததுன்னா, அபேதானந்தா சிரிச்சு அவர் வாயில இருந்த உப்புமா அப்படியே அத்தனை பேர் இலையிலையும் விழுந்து யாருமே உப்புமா சாப்பிட வேண்டாம்ங்கிற சூழல் ஆகிப்போச்சு. ஏன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அபேதானந்த சுவாமியால் அந்த ஹியூமரை கண்ட்ரோல் பண்ண முடியல. படக்குன்னு அப்படியே சிரிச்சிட்டார் வாயில இருந்த உப்புமாவோட. டபாவில் அது எல்லா பக்கமும் விழுந்துருச்சு. இதை எதுக்கு சொல்ல வர, அப்போ சேர்மன் உங்கள் அப்பா ரொம்ப கிண்டல்ப்பா என்கிட்ட அப்புறம் சொல்கிறார், உங்கள் அப்பா ரொம்ப கிண்டல்ப்பா அன்றைக்கி இப்படி நடந்ததுங்கிற விஷயத்த சொல்லி சிரிக்கிறார். எதுக்கு சொல்ல வர, அந்த நேரத்தில் தான் என்ன, தான் ஸ்டேட்டஸ் என்னங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக பேசுவது, மகிழ்வது, பிறரை மகிழ்விப்பது, இதெல்லாம் அவருடைய ஒரு வித்தியாசமான குவாலிட்டி. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், பொள்ளாச்சியில் நடந்த போதே சொல்லியிருக்கிறேன்.
எப்படின்னா, ஆம்பூர்லேருந்து நாங்கள் வர்றோம். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு பேச ஆரம்பித்த கால். என்னங்க பிஏ படிச்சுட்டு மேடைக்கு அப்போ தான் பேச வந்திருக்கிறேன். நான் எவ்வளோ சோட்டா ஒன்றுமே கிடையாது. அவருடைய ஸ்டேட்டஸோடு விட்டா பேசிட்டு, சிவன் எப்படி போகிற அப்படின்னார். நான் எப்படி போகிறேன்? சுண்ணாம்பு லாரியில் தான் போகிறேன். அந்த காலத்தில் பேச்சாளனுக்கெல்லாம் சுண்ணாம்பு லாரி தான். முடிச்சதுக்கப்புறம் பஸ் இருக்காது. இந்த சுண்ணாம்பு லாரியில் வேற ஒரு குடிகார டிரைவர் வருவான். அந்த குடிகார டிரைவர் தூங்காமல் இருக்கிறதுக்காக அவனோட நாங்கள் பேசிக்கிட்டே வேற வரணும். அப்போ தான் மறுநாள் காலம்பரை மெட்ராஸ் வந்து சேர முடியும். அது எங்கள் தலையெழுத்து. அதை விட ராத்திரி சாப்பாடு எங்களுக்கு பெருவாரியாக கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்ட்டான். பேச்சாளர்கள்லாம் யாரும் கோச்சிக்காதீங்க.